ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி அந்த வாகைப்பதியில் தவத்தை மேற்கொள்ளுகின்ற அந்த சான்றோர் குல மக்கள் வாகைப்பதி தவத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்ததாக முட்டப்பதி தலத்திற்கு வருகின்றார்கள். அந்த பதியினுடைய சிறப்பு என்ன என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா தெளிவுபடுத்துகின்றார்கள். விருத்தம்: வந்தன பதியின் கூறும் வாரியோம் ஜெயலுங்கண்டு சந்தன வாரி போலும் தலமெது நல்லதாகும் இந்த நல் பதியில் நாமல் இருந்துதான் தவசு செய்தால் செந்தமிழ் ஆயன்பாதோம் செயல்வரை வாழ்வோம் என்றார். வாகைப்பதியில் வைத்து அந்த சான்றோர்குல மக்களின் மன உறுதியை சோதிக்குகின்ற விதமாக அவர்கள் 6 மாத காலமாக தவத்தை மேற்கொள்ளுகின்ற போது ஐயா பலவிதமான சோதனைகளை அங்கே செய்கின்றார். அவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஈ மற்றும் மூட்டை பூச்சிகள் தேள் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினங்களை ஏவி விடுகின்றார். மேலும் நண்டினங்களை ஏவி விடுகின்றார். அவர்கள் ஒரு நேரம் அன்னம் உண்டு அந்த கடற்கரை மணலிலே பரப்பி உண்டு கொண்டிருக்கின்ற போது அங்கே சோதனை செய்கின்ற விதமாக நண்டினங்கள் வந்து அன்னத்திலே மண்ணை கோரி எறிகின்றன. இவ்வாறு பல சோதனைகள். சொறி சிறங்க ஏவி விடுகின்றார். கடலை ஏவி விடுகின்றார். கடலே தஞ்சம் என்று இந்த பூச்சிகளினுடைய தொல்லை அதிகப்படுகின்ற போது கடற்கரையில் சென்று அமர்ந்து இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற போது கடல் அலையானது அவர்களை வந்து இழுத்து சென்று ஆடைகளை எல்லாம் பறித்து கொள்ளுகின்றது. இப்படி பல சோதனைகளை எல்லாம் செய்துவிட்டு அடுத்ததாக இவர்களுக்கு சிறப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லா சோதனைகளையும் அவர்கள் எளிதில் வென்று விட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு சிறப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக இவர்களை முட்டப்பதிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே கனவிலே சொல்ல அந்த சான்றோர் மக்கள் முட்டப்பதிக்கு வருகின்றார்கள். வந்தவர்கள் அந்த முட்டப்பதியினுடைய சிறப்பை பார்க்கின்றார்கள். வந்தனர் பதியின் கூறும் வாரியின் செயலும் கண்டு எப்படி அங்கே அந்த வாகைப்பதியில் இருந்தார்களோ அதை விடவும் சிறப்பு பொருந்தியதாக இந்த பதி அமைந்திருக்கின்றது. முட்டப்பதி நாடு முகுந்தன் முன்னாள் ஆண்டதலம் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த முட்டப்பதியினுடைய சிறப்பு அமைந்திருக்கின்றது. சந்தன வாரி இருக்கின்ற அந்த இறை அவதாரம் நிகழ்ந்த திருச்செந்தூர் அந்த கடற்கரை எவ்வளவு சிறப்புகளோடு இருக்கின்றதோ அத்தகைய சிறப்பை போன்று இந்த பதியும் நலமாக இருக்கின்றது. இப்போது இந்த நற்பதியில் நாம் இறந்து தவசு செய்தால் செந்தமிழ் ஆயன் பாதம் இறைவனுடைய பாதத்தை நாம் அடைவது உறுதி. ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அங்கே தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். ஐயா உண்டு.